பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு நபரின் மாத வருமானம் 5000, அவரது வருமானம் 30% அதிகரித்தால் புதிய வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இங்க 30% கொடுத்துக்கிறாங்க. 30% 30 டிவைடட் பை 100 எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் 3/10. 10க்கு தான் இந்த 5000 ரூபாய். அப்போ 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 10 பிளஸ் 3 13. 13க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5000 இன்ட்டு 13 டிவைட் பை இந்த 10 கீழே வரும். சால்வ் பண்ணா 6500 ரூபாய். அவருடைய நியூ சேலரி 6500 ரூபாய். இப்போ ஒருவேளை 30% டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம இது சேம் ஸ்டெப் தான் இதுல மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணா 7. அப்போ 5000 into 7 divided by 10 சால்வ் பண்ணா 3500. அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6500, டிக்ரீஸ் ஆச்சுன்னா 30% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 3500. இந்த சேம் சம்ல நிறைய மெத்தட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பெர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி 10, 20, 30, 40, 50ன்னு நம்ம இந்த இடத்துலயே சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா நம்ம சம்ல சப்ஜெக்ட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டைமும் சேவ் ஆகும்.